மனோஜ் திருட்டுத்தனமா கனகாவை கல்யாணம் பண்ணத வீட்டுல யார்கிட்டயும் சொல்லாம மறைச்சிட்டு வழக்கம் போல வேலைக்கு வந்துட்டாரு ஷோரூமுக்கு. சந்தோஷ் நினைச்சாலே கை காலெல்லாம் நடக்குதுடா. வீட்டுல யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி காலையில கிளம்பி வந்துட்டேன். ஆனா அந்த கனகாவும் அவங்க அம்மாவும் எப்ப என் வீட்டுக்கு வந்து குண்டத்துக்கி போடுவாங்களோன்னு தெரியலடா. நீ பண்ண வேலை அப்படி மனோஜ். இன்னும் ரோகிணி கிட்ட விவாகரத்து முடியல. அதுக்குள்ள பணத்துக்காக அந்த பொண்ணு கழுத்துல தாலியை கட்டிட்டு இங்க வந்து நிம்மதியா வியாபாரம் பார்க்கணும்னா நடக்குமா? அப்பன்னு பார்த்து கனகா மனோஜை தேடி ஷோரூம்க்கே வந்துடுறாங்க. ஹஸ்பண்ட் நீங்க என்னை விட்டுட்டு இங்க வந்துட்டீங்களா? நான் உங்களை தேடித்தான் வந்தேன். எனக்கு அந்த பெரிய ஃப்ரிட்ஜு கலர் டிவி இப்பவே வேணும், வாங்கி தருவீங்களா ஹஸ்பண்ட் அப்படிங்கிறாங்க. ஏ கனகா கையை விடு, மெதுவா பேசு, இது ஷோரூம், கஸ்டமர்கள் இருக்காங்க. ஆன்ட்டி என்ன ஆன்ட்டி இது, இவளை ஏன் இங்க கூட்டிட்டு வந்தீங்க? மாப்பிள்ள நான் என்ன பண்றது, காலையில எழுந்ததுல இருந்து ஹஸ்பண்ட் வேணும் ஷோரூம் வேணும்ட்டு வீட்டை ரெண்டு பண்ணிட்டா, அதான் கூட்டிட்டு வந்தேன். அதே நேரம் ஷோரூமுக்கு ரோகிணி வர்றாங்க. மனோஜ் விவாகரத்து விஷயமா தேடி வந்திருக்காங்க. உள்ள இந்த கனகா மனோஜ் ஹஸ்பண்ட் சொல்லி ஹக் பண்ணிட்டு இருக்கிறத பாத்துட்டு டென்ஷன் ஆகி, மனோஜ் என்ன நடக்குதுங்க, யார் அந்த பொண்ணு, உங்க கையை புடிச்சுக்கிட்டு என்ன உரிமையில ஹஸ்பண்ட் கத்திட்டு இருக்கா, என்ன ஏமாத்திட்டு இங்க வேற ஏதாவது கள்ளத்தனம் பண்றீங்களா? ரோகிணி நீ எப்ப இங்க வந்த? அது வந்து ரோகிணி நீ தப்பா நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்லை. உடனே சந்தோஷ், ஐயோ ரோகிணி மேடம் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, இவங்க என் சொந்தக்கார பொண்ணு, பேரு கனகா, பாவம் அவங்களுக்கு கொஞ்சம் மனநலம் சரியில்லை. ஆமா ரோகிணி, சந்தோஷ் சொல்றது உண்மைதான். இவன் என் ஃப்ரெண்டோட வைஃப். இவளுக்கு புத்தி சுவாதீனம் இல்லாதனால வெளியே பாக்குற எல்லா ஆண்களையும் தன் புருஷன் நினைச்சிட்டு ஹஸ்பண்ட்னு கூப்பிடுவா. என்னையும் அதனால அப்படி கூப்பிட்டா. இதை நீ பர்சனலா எடுத்துக்காத ரோஹிணி அப்படிங்கிறாங்க. கனகா உடனே, நீங்க ஏன் போய் சொல்றீங்க, நீங்க தானே என் ஹஸ்பண்ட், நேத்து என் கழுத்துல தாலி கட்டினீங்கல்ல அப்படிங்கிறாங்க. மனோஜ் சந்தோஷ் கிட்ட, டேய் உன் ஒய்ஃப முதல்ல கார்ல ஏத்தி விட்டுட்டு வீட்டுக்கு போடா, இந்த லூஸ் மாதிரி என்னென்னமோ வளர்றா அப்படிங்கிறாங்க. கனகா அவங்க அம்மா கனகாவை இழுத்துக்கிட்டு வெளியில போறாங்க. அப்ப ரோகிணி கனகாவோட முகத்தை நல்லா பாக்குறாங்க. ரோகிணிக்கு இந்த கனகாவை நம்ம எங்கேயோ பாத்திருக்கோமே, நேத்து ரோகிணி உடனே, ஒரு நிமிஷம், இந்த முகத்தை நான் எங்கேயோ பாத்திருக்கேனே. ஆமா, நேத்து பூக்கடை முத்துவும் மீனாவும் ஒரு பெரிய பணக்கார வீட்டுக்கு பூ டெக்கரேஷன் பண்ண போனாங்களே, அங்க மேக்கப் ஆர்டிஸ்ட் வரலன்னு மீனா கெஞ்சி கூப்பிட்டதுனாலதான் நான் அங்க பொண்ணுக்கு பட்டுப்புடவை கட்டி மேக்கப் பண்ணி மணப்பொண்ணா ரெடி பண்ணேன். ஆமா, இவதானே அந்த பைத்தியக்கார மணப்பெண்ணு கனகா. ரோகிணி யோசிக்கிறாங்க. நேத்து கல்யாண வீட்டுல மாப்பிள்ளை யாருங்கிறது அவங்க பார்க்கவே இல்லை. உடனே மனோஜ் கிட்ட, மனோஜ் இது உங்க ஃப்ரெண்டோட வைஃபா, நேத்துதான் கல்யாணம் நடந்துச்சு அப்படிதானே? ஆமா ரோகிணி, நேத்துதான் ஃப்ரெண்டுக்கும் சிம்பிளா அவங்க வீட்டுல கல்யாணம் நடந்தது. அப்ப உங்க ஃப்ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாளா? அவரோட கல்யாணத்துக்கு நீங்க மாப்பிள்ளை தொல்லனா போயிருப்பீங்களோ? ஆனா நேத்து காலையில நீங்க என்கிட்ட 5 லட்சம் ரூபாய் பணத்துக்காக அலையும் போது என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்கிறான், அங்க போனா எனக்கு பணம் கிடைக்கும்னு சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா? அது வந்து ரோகிணி, ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் முடிஞ்சதும் அவங்க அம்மா எனக்கு பணம் தரேன்னு சொன்னாங்க, அதான் அப்படி சொன்னேன். மனோஜ் நீ பெரிய புத்திசாலின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க, ஆனா நான் உன்னை விட பெரிய கிரிமினல் மைண்டு. நேத்து அந்த பணக்கார வீட்டம்மா என் பொண்ணு காலத்துல எவன் தாலி கட்டுறானோ அவனுக்கு பல கோடி சொத்துன்னு சொன்னாங்க. ஒருவேளை இந்த மனோஜ் இந்த சொத்துக்கு ஆசைப்பட்டு என்கிட்ட இருந்து தப்பிக்கு இந்த பைத்தியத்தை கல்யாணம் பண்ணிருப்பானோ அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஓ அப்படியே மனோஜ், ஆனா உங்க முகம் இவ்வளவு பதற்றமா இருக்கு, ஏதோ ஒரு பெரிய உண்மையை என்கிட்ட இருந்து மறைக்க பாக்குறீங்களா? ஐயோ ரோகிணி, உங்ககிட்ட மறைச்சு நான் என்ன பண்ண போறேன், எனக்கு என்னோட டிவோர்ஸ் மேட்டர் தான் முக்கியம். ரோகிணி உடனே மனோஜை பார்த்து, மனோஜ் நீங்க ஏதோ பெரிய கேம் விளையாடுறீங்க, உங்க கண்ணுல திருட்டுத்தனம் தெரியுது. நீங்க எதை என்கிட்ட இருந்து மறைச்சாலும் அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். இன்னும் 2 நாள்ல எல்லா உண்மையும் வெளியில வரும், அப்ப உங்களுக்கு இருக்குது. மனோஜ் உடனே, ஓச்சுடா சாதாரண ஆள் இல்ல, இவளோட கிரிமினல் மூளைக்கு என் ரகசியம் சீக்கிரமே தெரிஞ்சிடும் போல. ரோகிணி கிளம்புறப்ப மனோஜை திரும்பி பார்த்து, சரி மனோஜ், அந்த பைத்தியத்தை பத்தி எனக்கு என்ன கவலை, நமக்குள்ள இருக்கிற மேட்டர் சீக்கிரம் முடியணும். அன்னைக்கு கோர்ட்டு வாசல்ல வச்சு சொன்னேனே, எனக்கு விவாகரத்து வேணும்னா செட்டில்மெண்டா 5 லட்சம் ரூபாய் வேணும்னு, அதை தரதா இருந்தா சொல்லுங்க, இல்லைன்னா நான் கோர்ட்டு விவாகரத்து பேப்பர்ல சைன் பண்ண மாட்டேங்கிறாங்க. மனோஜ் உடனே ஒரு செக் புக் எடுத்து 5 லட்சம் ரூபாய்க்கு எழுதுறாரு. இந்த ரோகிணி, நீ கேட்ட 5 லட்சம் ரூபாய்க்கான செக் பேங்க்ல கொண்டு போய் கொடு, கேஷ் ஆகுங்கிறாரு. ரோகிணிக்கு ஆச்சரியமா போச்சு. இது 5 லட்சம் ரூபாய்க்கு செக்கா? மனோஜ் எனக்கு ஒண்ணுமே புரியல. நேத்து சாயங்காலம் வரைக்கும் என் பின்னாடி அழுதுகிட்டே வந்து என்கிட்ட 1 ரூபாய் கூட இல்ல ரோகிணி, நான் பிச்சைக்காரனா நிக்கிறேன்னு சீன் போட்டீங்க. ஆனா இன்னைக்கு என்னடானா ஏதோ அம்பானி பேர மாதிரி அசால்ட்டா 5 லட்சத்துக்கு செக்கு தூக்கி கொடுக்குறீங்க. எங்கிருந்து வந்தது இவ்வளவு பணம், யார் கொடுத்தா உங்களுக்கு? உடனே மனோஜ், ஏ ரோகிணி, உனக்கு என்ன இப்ப பணம் வேணும் அதானே? என் கை காசை போட்டு செக் கொடுத்துட்டேன், இதுக்கு மேல உனக்கு என்னடி கவலை? அந்த பணத்தை எங்கிருந்து வந்தா உனக்கு என்ன? நான் திருடிட்டு வந்தனா இல்ல கள்ள நோட்டு அடிச்சேனோ? அதை பத்தி நீ ஏன் கேள்வி கேட்கிற? உனக்கு தேவை பணம், எனக்கு தேவை விவாகரத்து. பணம் கைக்கு வந்துடுச்சுல்ல, வாயை மூடிட்டு போயிட்டே இரு. உங்ககிட்ட கணக்கு சொல்லணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல.
அப்பன்னு பார்த்து எதிர்பார்த்த விடமா கனகா அவங்க அம்மா திரும்பி வராங்க. மனோஜை பார்த்து, மாப்பிள்ள என்னோட ஹேண்ட்பேக்கை அவசரத்துல இங்கேயே சோஃபால விட்டுட்டு போயிட்டேன், அதான் எடுக்க வந்தேன். என் பொண்ணு கார்ல ஜூஸ் வேணும்னு அடம் பிடிக்கிறா, சீக்கிரம் கிளம்பணும் மாப்பிள்ளங்கிறாங்க. ரோகிணி இதை கேட்டுட்டு, ஏய் நிறுத்துங்க, என்னது மாப்பிள்ளையா? யார் உங்களுக்கு மாப்பிள்ள? சந்தோஷ் தானே உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கான்னு இவ்வளவு நேரம் இவங்க 2 பேரும் கதை சொன்னாங்க. நீங்க ஏன் மனோஜை பார்த்து மாப்பிள்ளன்னு கூப்பிடுறீங்க? இங்க என்ன நடக்குதுங்கிறாங்க. கனகா அவங்க அம்மா, என்னம்மா நீ யாருகிட்ட கதை கேட்கிற? சந்தோஷாவது என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதாவது, அவன் தான் மாப்பிள்ளைக்கு துணையா வந்தவன். நிக்கிறாரே மனோஜ், இவர் தான் நேத்து என் வீட்டுக்கு வந்து அக்னி சாட்சியா என் பொண்ணு கனகா காலத்துல தாலியை கட்டினாரு. நேத்துல இருந்து இவர் தான் என் முறைப்படி மாப்பிள்ளைங்கிறாங்க. கனகா அவங்க அம்மா இப்படி உண்மையை போட்டு உடைச்சதும் ரோகிணிக்கு அப்படியே தலை சுத்துது, கண்ணெல்லாம் சொருகுது. நேத்துதான் பட்டுப்புடவை கட்டி அழகுபடுத்தின அந்த பைத்தியக்கார பொண்ணு சொந்த புருஷன் மனோஜ் தான்ங்கிறது தாங்கிக்கவே முடியல ரோகிணியால. டேய் மனோஜ், என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? நீ மனுஷனா இல்ல மிருகமாடா? எனக்கு இன்னும் சட்டப்படி விவாகரத்தை கொடுக்கல, நாம இன்னும் புருஷன் பொண்டாட்டியா தாண்டா கோர்ட்ல நிக்கிறோம். அதுக்குள்ள பணத்துக்காக, அந்த பணக்கார வீட்டு சொத்துக்காக ஒரு பைத்தியக்கார பொண்ணை ஏமாத்தி ரகசியமா தாலி கட்டிருக்கியா? எனக்கு துரோகம் பண்ணிட்டியாடா கேடு கெட்டவனே. ஏ ரோகிணி, கையெழுடி முதல்ல. என்னை பார்த்து துரோகின்னு சொல்றதுக்கு உனக்கு என்னடி தகுதி இருக்கு? துரோகத்தோட உருவமே நீதாண்டி. நீ எனக்கு பண்ணின துரோகத்துக்கு முன்னாடி நான் பண்ணதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நான் என்னடா உனக்கு துரோகம் பண்ணினேன்? பின்ன என்னடி, உனக்கு ஏற்கனவே கல்யாணமாகி 8 வயசுல ஒரு பையன் இருக்கான், புருஷன் செத்து போயிருக்கான். எல்லாத்தையும் என்கிட்ட மறைச்சு, என் குடும்பத்துக்கிட்ட இருந்து மறைச்சு தாண்டி எனக்கு ஏமாத்தி கல்யாணம் பண்ணினேன். ஒரு குழந்தைய வச்சுட்டு ஊருலகத்தை எல்லாம் ஏமாத்தி உத்தம வேஷம் போட்டுட்டு இந்த மனோஜ் கழுத்துல தாலியை ஏத்திக்கிட்டியே, இல்லையா உனக்கு துரோகம்னா என்னன்னு? நீ பண்ணின அசிங்கம் எல்லாம் வெளியே தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நான் சும்மா இருக்கணுமா? நமக்கு தான் எப்படி விவாகரத்து ஆக போகுது, நம்ம பிரிய போறோம்னு முடிவாயிடுச்சுல, அப்புறம் ஏன் நான் யார கல்யாணம் பண்ணிக்கிட்டா உனக்கு என்னடி கவலை? என்ன தடுக்க உனக்கு எந்த உரிமை இல்லைங்கிறாங்க. மனோஜ் இப்படி அக்கு வேற ஆணி வேற இப்படி உடைச்சு பேசுறது ரோகிணியால அவமானத்துல ஆத்திரத்திலயும் தாங்கிக்க முடியல. டே மனோஜ், நான் கடந்த காலத்தை மறைச்சது தப்புதான், அதுக்காக நீ சட்டத்தை உன் கையில எடுத்துக்க முடியாதுடா. இன்னும் போட்டு நமக்கு விவாகரத்து தீர்ப்பு வரல, சட்டம் இன்னும் என்ன உன்னோட முதல் பொண்டாட்டின்னு தான் சொல்லுது. முதல் மனைவி இருக்கும் போது விவாகரத்து வாங்காம இன்னொரு கல்யாணம் பண்றது எவ்வளவு பெரிய சட்டப்படி குற்றம்னு உனக்கு தெரியுமாடா? என்னடி பண்ணுவ? என்ன பண்ண முடியும் உன்னால? இதோ பாருடா, இப்பவே நேரம் நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன். நீ விவாகரத்து தராம பணத்துக்காக பைத்தியக்கார பொண்ணை 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு உன் மேல கேஸ் போடுறேன்டா. நீ வாங்கின 5 லட்சம் ரூபாய் சொத்து சுகம் எல்லாம் ஜெயில் கம்பிக்கு பின்னாடி தாண்டா கிடைக்கும். உன்னை விலங்கு மாட்டி போலீஸ் வண்டியில ஏத்தி நடுத்தரில் அவமானப்படுத்தி ஜெயில் கூண்டுக்குள்ள உட்கார வைக்கல. என் பேரு ரோகிணி இல்லடா. கோர்ட் வாசல்ல உன்னை லீகலா வச்சு செய்யறேன். அசிங்கப்பட்டு ஜெயிலுக்கு போக ரெடியா இருடா அப்படிங்கிறாங்க. ரோகிணி இப்படி பேசிட்டு போனது மனோஜோட முகம் பயத்துல வெளிரி போகுது. என்ன பண்ண போறோம் இதுக்கு மேலன்னு தெரியாம அப்படியே வாயடிச்சு நிக்கிறாரு. மாப்பிள்ள, நீங்க ஏன் அந்த பொம்பளை மிரட்டினதை பார்த்து இப்படி பயந்து நினைக்கிறீங்க? அவ போய் நேரா கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டும், பாத்துக்கலாம். அப்படியே உங்களை கைது பண்ணி ஜெயில வச்சா கூட அடுத்த நிமிஷமே என் பணபலத்தை வச்சு பெரிய வக்கீல கூட்டிட்டு வந்து உங்களை நான் வெளியே எடுப்பேன். கவலைப்படாதீங்க. ஐயோ ஆன்ட்டி, உங்களுக்கு நிலைமையோட தீவிரமே புரியல. நான் ஜெயிலுக்கு போறதை விட என் குடும்பத்தை நினைச்சாதான் கை கால் எல்லாம் நடுங்குது. இந்த திருட்டுத்தனமான 2வது கல்யாணம் என் அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சா என்னை உசுரோட புதைச்சிருவாங்க. முக்கியமா அந்த முத்து என் கை காலை உடைச்சு நடுத்தெருவில் நிப்பாட்டிடுவான். ஓ மை காட், இந்த உலகத்துல இருக்க எல்லா கெட்ட விஷயமும் ஏன் என் ஒருத்தனுக்கு மட்டுமே நடக்குது? முதல்ல ரோகிணி ஏமாத்தினா, இப்ப இவ ஜெயிலுக்கு அனுப்புவேன்னு மிரட்டுறா. நான் என்னதான் பண்ணுவேன்? என் வாழ்க்கையே நாசமா போச்சேன்னு புலம்புறாரு மனோஜ்.